மயிலாடுதுறையில் 5 லட்சம் கரும்புகள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் கரும்பு கொள்முதல் செய்வது குறித்து அரசு அறிவிப்பு வெளியிடாததால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். பொங்கல் கரும்பை அரசு நேரடியாக கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயா, பொங்கல் தொகுப்பு திட்டத்தை இதை நீங்க உடனடியாக ஐயா தாழ்மையோட கேட்டுக்கிறோம். பொங்கல் தொகுப்பு திட்டத்தில் இந்த ஸ்கீமை நீங்க சேர்க்கணும் ஐயா. இந்த பக்கத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் அச்சதாரபுரம் சொல்லிட்டு இருக்கியா, அங்கேயும் நாங்கள் கரும்பு விவசாயி செய்கிறோம். அதுவும் ரொம்ப அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. வானராஜபுரம் அச்சதாரபுரம் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்ததையா, அதை நீங்க தொகுப்பு திட்டத்தில் சேர்ந்து ஐயா நீங்க அதை உடனடியாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த கரும்பு அழிஞ்சிருச்சுன்னா மீண்டும் செய்யறதுக்குள்ள எந்த விவசாயிகளும் முன்கூடி வரமாட்டாங்க. வரலன்னா இதோட கரும்பு அழிஞ்சிடும் ஐயா. இது நீங்க இருக்கும் போது உங்களுடைய சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக தொகுப்பு திட்டத்தை சேர்ந்து உத்தரவிடும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நிறையா தொடர்ச்சியாக அரசு இதே மாதிரி பொங்கல் தொகுப்போட செங்கரும்பு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்களேங்கிறத நம்பி விவசாயிகள் கொஞ்சம் கூடுதலாகவே விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய நஷ்டமாகி போய் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க விவசாயிகள்லாம். இந்த ஆண்டு பொங்கல் நெருங்கி வர்ற காலகட்டத்தில் இன்னும் பொங்கல் தொகுப்புங்கிறது தமிழக அரசால் அறிவிக்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது இது அறுவடை பண்ணுறதுக்கு. தமிழக அரசு ஒரு பரிசீலனை பண்ணி இந்த பொங்கல் தொகுப்பு அறிவித்து பொங்கல் தொகுப்போட செங்கரும்பு அறிவிச்சதுன்னா எங்களுக்கு விவசாயிகளோட வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் நாங்கள் கரும்பு நாளடைவில் கரும்பு குறைஞ்சி போய் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கு. கவர்மெண்ட்டு கரும்பு எடுக்கணும் தான் நினச்சி போட்டிருக்கோம். இப்போ காற்று வெள்ளம் மழையிலையும் இப்போ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டம் எங்கே அழிஞ்சிருக்கோம். அதேமாதிரி எங்கள் பக்கத்தில் தாக்கங்கள் ஏற்பட்டு வெள்ளத்திலையும் புயலையும் அடி போட்டு கரும்பு செலவு பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா 1,50,000 ரூபா தாண்டி செலவு பண்ணி வச்சுருக்கோம். கவர்மெண்ட் நேரடியாக அந்த கொள்முதல் பண்ணல எங்களுக்கு நல்லாயிருக்கும்.